ஸோ கொலஸ்ட்ரால் மாத்திரை வெறும் கொழுப்பு குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கையும் ஸ்ட்ரோக்கையும் கூட கம்மி பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் நிறைய டைம் வந்து நம்ம மாத்திரை எடுத்துட்டு இருப்போம் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலுக்கு வந்திருக்கும், பட் ஸ்டில் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் வந்து ASCVD ரிஸ்க் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இருதய நோயோ இல்லை ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிஸ்க் ஸ்கோர். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணி ஹை ரிஸ்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஸ்டாட்டின் சொல்லக்கூடிய கொழுப்பு மாத்திரையை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இதே இது நம்ம வந்து லோ ரிஸ்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த ரிஸ்க்கை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் டிஎம்க்கு வந்து இந்த கால்குலேட்டருக்கான லிங்க் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.